Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. இப்போ நீங்க லவ்வர்ல வந்து சும்மா ஒரு ஜோவியலா ஒரு ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. இதுல வந்து ரொம்ப குவைட்டா, அதாவது கோவமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் சட்டில் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதில் அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்டண்ட் எல்லாம் கூட இருக்குது. ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நானும் படித்து ஓகே என்னோட போர்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. எல்லாம் வீட்டில் போயெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் போகிறேன். அப்போ வந்து இது சுழல் டூன்றாங்க. நாகக்கன்னி வந்து ஒரு 8 முட்டையை எப்படி பராமரித்து அவங்கள வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட இதுதான் வந்து இங்கே நம்ம கதையில் யூஸ் பண்ணுறோம். நிக்கில் அவர் ரொம்ப ஒரு காம், ஸ்வீட், சைலண்ட், ஒரு சைல்டிஷான ஒரு கேர்ளாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் நிறைய எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் வந்து துருத்துருன்னு பண்ணுறது யூஷுவல் நிக்கிலா தான். எப்பயாவது தான் கோவப்படுவேன், அந்த மாதிரி இருப்பேன். இதில் ஃபுல்லாகவே கதையில் வந்து மொத்தமே ஒரு 2 காஸ்டியூம் தான். ஸோ நாங்கள் டெய்லி அதே காஸ்டியூம், அதுவுமே கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச ஒரு காஸ்டியூமாக தான் இருக்கும். அது வந்து அந்த கதைக்கு தேவை. ஸோ நாங்கள் டெய்லி ரெடி ஆகும் போதும் ஐயோ எத்தனை நாள் இந்த காஸ்டியூமை போட போகிறோன்னு தெரில, குளிக்கிறோமானே தெரில, அந்த மோடில் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனாடில் ஒரே ஒரு சீனில் வருவீங்க. எந்த சீன் நான் சொல்கிறேன், மைக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வெளியே பேசிட்டு இருக்கும். பிரேம்ஜி வந்து ஐக்கு சூப்பராக இருக்குன்னு நினைப்பார்ல, அந்த பொண்ணு தான் நிக்கிலா. டயலாகெல்லாம் சூப்பராக பேசிட்டேன். அப்புறம் வெங்கட் பிரபு சார் தனியாக கூப்பிட்டு நல்லா இருந்துச்சுமா, சிம்பு சாரும் சொன்னார் அப்படி. படமாக பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது பிரேம்ஜி சார் வந்து அங்கே ஒரு பிட்டை போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பேக் டு பேக் மூவிஸ்லையும் சரி சீரீஸ்லையும் சரி பார்க்குறதுக்கு. ஸோ ஹவ் ஹாப்பி யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் நான் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு 1 இயராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இதில் என்னென்னா என்னோட ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸே இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் லவ்வரில் வந்து சும்மா ஒரு ஜோவியலாக ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ரொம்ப குவைட்டாக, அதாவது கோவமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் சட்டில் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதில் அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸ்டண்ட் எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆமாம் அடிதடியெல்லாம் இருக்குது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு, இது டேட்டு தள்ளி போய் இன்ஃபேக்ட் இது செப்டம்பர் நவம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டியது. அது தள்ளி இப்போ ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சு. ஃபைனலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை கூப்பிட்டு உங்களை அப்ரோச் பண்ணி பேசும்போது உங்கள் கேரக்டரில் ஸ்டண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க? ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புஷ்கர் காயத்ரி மேம் சார் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கூப்பிடுறாங்கன்னு, எதை அப்படின்னு முதல்ல நான் என்ன ஏது எதுவுமே கேட்கல. போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கிறோமா, அதில் வந்து இந்த ஸ்டண்ட்டெல்லாம் இருக்கும், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு. நான் அப்போ தான் ரீசெண்டாக ஒரு பைலட் ஃபிலிமுக்கு கராட்டே கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் நான் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஓகே நாங்கள் உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் நரேட் பண்ண சொல்கிறோம், நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங், டேபிள் ரீடிங்லாம் நீங்கள் வரணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங் வந்தேன். நெக்ஸ்ட் மீட்டிங் வந்துட்டு ஆடிஷன் ஆக்சுவலாக ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த மீட்டிங் ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் வந்ததுக்கப்புறமா உட்காந்து டைரக்டர் 2 டைரக்டர்ஸும் உட்காந்து எனக்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே நாங்கள் 8 பேரும் ஒன்றா தான் டேபிள் ரீடிங் பண்ணோம். ஸோ இதுதான் உன் கேரக்டர், என்னோட கேரக்டரோட ஸ்கெட்ச் என்ன, இந்த பொண்ணு நான் ஒரு பேராமெடிக் அதில். ஸோ இந்த பொண்ணு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், எவ்வளோ கோவப்படுவா, எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கொஞ்சமாக சொல்லிவிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நானும் படித்து ஓகே என்னோட போர்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் 8 பேர் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் வீட்டில் போயெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் போகிறேன். அப்போ வந்து இது சுழல் டூன்றாங்க. தெரியாது. நான் சரி ஏதோ ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. சுழல் டூன்னோடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சுழலோட சீக்குவல்ல நடிக்கிறோமா? ஏன்னா சுழல் 1க்கு நானும் பயங்கர ஃபேன், சூப்பரா. அப்புறம் வீட்டுக்கு போய் கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் திரும்ப பார்த்து ரிவைஸ் பண்ணி ஐயோ இதோட சீக்குவல் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே டேபிள் ரீடிங்லாம் போச்சு. அப்புறம் ஸ்டண்ட் ரிஹர்சல்ஸ்ன்னு தனியாக பண்ணோம். அது ஒரு 3 நாள் போச்சு. பெண்டு நிமிந்துருச்சு லிட்ரலாக. இப்போது அடிக்க மாட்டாங்க நம்மள, ஆனால் அடிக்கிற மாதிரி இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், குத்துவாங்க. ஒரு சிலதெல்லாம் நிஜமாக விழுந்தது. ஏன்னா ரொம்ப நம்ம எனாக்டும் பண்ண முடியாது. பல அடிகள் வாங்கி ஆமாம் செம்ம வலி. அந்த 3 நாள் நல்ல ஜாலியாக ஜோஷாக குதிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் எழுந்துக்கவே முடியல. இங்கெல்லாம் நல்ல வலி, லாக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு டீமோட இவ்வளோ ஆர்கனைஸ்டாக, அதுவும் புஷ்கர் காயத்ரி சார் மேம் பிராண்டு, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? எல்லாருமே கனவு தானே அவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக என்னவா இருந்தாலும் சரி பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்டா போதும் அப்படின்ட்டு. நாங்கள் இது வரைக்கும் வந்து ஃபிலிம்ஸில் வந்து நிக்கில் அவர் ரொம்ப ஒரு காம், ஸ்வீட்,
சைலண்ட், ஒரு சைல்டிஷான ஒரு கேர்ளாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் நிறைய எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு? அந்த ஆஸ்பெக்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இது எனக்கு ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னொன்று எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ நான் வந்து துருன்னு பண்ணுறது யூஷுவல் நிக்கிலா தான். எப்பயாவது தான் கோவப்படுவேன், அந்த மாதிரி இருப்பேன். இதில் ஃபுல்லாகவே நீ ஸ்மைலே பண்ணக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்காகவே இருக்கணும். நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோன்னே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. டைரக்டர்ஸும் அதை கரெக்டாக எங்கள்கிட்டருந்து வாங்கினாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள், கண்ணை ஓப்பன் பண்ணுங்கள், முறைக்க வேண்டாம், பட் கண்ணை பிரைட்டாக ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் வந்து நம்ம டேரக்டரை சொல்கிறத கேட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது பெரிய விஷயம். இதில் வேற 2 டேரக்டர்ஸ் ஆச்சே, எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க ஒரு எபிசோட்? ஆக்சுவலாக இது வந்து பிரித்து தான் எடுப்பாங்க. அதாவது ஐ திங்க் 2, 3, 4 அந்த மாதிரி ஏதோ சர்ஜுன் சார் எடுத்தார், மீதி எபிசோட்ஸ்லாம் பிரம்மா சார் எடுத்தார். ஸோ அந்த எபிசோட்னு வரும்போது அந்த பர்டிகுலர் டேரக்டர் தான் எடுப்பாங்க, 2 பேரும் இருக்க மாட்டாங்க. பட் ஒருத்தரோட வே ஆஃப் டீச்சிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ பிரம்மா சார் வந்து நடிச்சு காட்டுவார். அவர் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் லிட்ரலாக நாங்கள் எப்படி கத்தணும், எப்படி கதறணும், அதை அப்படியே பண்ணி காட்டுவார். அதை நீ இப்படியே பண்ணால் போதும் அப்படிம்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வாங்குவார். சர்ஜுன் சார் வந்து நீ ஒன்று பண்ணு அப்படிம்பாரு. நான் ஒன்று பண்ணதுக்கப்புறமா இதில் இந்த வேரியேஷன் காட்டு, இப்படி பண்ணு, அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ 2 பேர்கிட்டையுமே ஒர்க் பண்ணுறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரே மாதிரி இல்லாமல். அப்போ பிரம்மா சர்க்கிள் ஒரு ஆக்டரும் இருக்காரு. ஆமாம், டைரக்டர்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆக்டர் இருப்பாங்க. இவர் இன்னும் வெறித்தனமாக, ஏன்னா நம்ம நார்மலாக ஒன்று நடிச்சு காட்டுறதுன்றது வேற, இப்படி கதறி கத்தி அவரோட ரியாக்ஷன்ஸே நீ பசாம சார் நீங்களே நடிச்சிருங்க வேஷம் போட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதை நம்மளால பண்ண முடியல. அவர் அந்த அளவுக்கு பண்றாரு. அவர் ஒரு 100% பண்றாருன்னா என்னால் ஒரு 70-75% தான் அதை வாங்கி பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவர் பண்றாரு. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்துட்டு எனக்கு சுழல் 2ன்னு சொன்ன உடனே போய் சுழல் 1 கிளைமேக்ஸ் சீன்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க? இந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்காக நீங்கள் பர்டிகுலர் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி எபிசோட பார்க்கணும் எனக்கு. ஏன்னா இவங்க பேட்டர்ன் ஆஃப் மேக்கிங்கே எப்படி இருக்கும்னா, ஒரு திருவிழா செட்டப் இருக்கும், ஒரு பேரலல் கட்ஸ் இருக்கும். இப்போ திருவிழாவில் இருக்கிற ஒரு கேரக்டரும் ரியல் லைஃப்பில் நம்ம கதையில் இருக்கிற ஒரு கேரக்டருக்கும் ஏதோ ஒரு ரெலவென்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி எடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ சுழல் 1 நான் பார்க்கும் போதே எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்குது. இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் நமக்கு அது தெரியுது, ஓ இந்த கேரக்டருக்கு இந்த ரெலவென்ஸ் அப்படின்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கதையாக சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு நாகக்கன்னி வந்து ஒரு 8 முட்டையை எப்படி பராமரித்து அவங்கள வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட இதுதான் வந்து இங்கே நம்ம கதையில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 8 பேர் இதில் என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுக்க ஒரு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் என் கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எவ்வளோ கோவப்படணும், எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அடிப்பாளா, இல்லை ஒரு சில பேர் அடிக்க போவாங்க. பட் இந்த பர்டிகுலர் கேரக்டர் ரொம்ப கோவப்படாது, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிப்பா நின்று, டக்குன்னு அடிச்சிடாத, ஒரு நிமிஷம் அவன் என்ன தான் சொல்கிறான்னு கேளு. ஸோ அந்த மோடில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நம்ம கேரக்டர், அதாவது நாங்கள் 8 பேரோட கேரக்டர்ஸையும் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கௌரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, நான் கௌரி கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நீ இந்த மாதிரி பண்ணா நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா நான் 8 பேருமே ஒரே மாதிரி பண்ண மாட்டோம், வேறு வேறு மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட சிமிலாரிட்டியே இருக்காது. 8 பேர் 8 விதமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் 8 பேர் கேரக்டரையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஏதாவது மாற்றி பண்ணால் கூட ஆப்போசிட்டில் இப்போ ஹரிணி இருக்கான்னா சொல்லுவா, நீ இந்த மாதிரி பண்ணாத, நீ இப்படி ரியாக்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், நான் இதை பண்ணுறேன், உங்கள் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வி டிட் அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க், லாட் ஆஃப் டேபிள் ரீடிங்ஸ். இது பண்ண தான் வந்தது. எடுத்த உடனே அந்த கேரக்டரை புரிஞ்சுக்க முடியல, அது கஷ்டமாக தான் இருந்தது. பண்ண தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. நாங்கள் அந்த கேரக்டராகவே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடாம கேரக்டர்ஸ் பேர், இப்போ என் கேரக்டர் பேர் சந்தனம், ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம். முத்து இங்க வா, முப்பி இங்க வா, அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். ஓகே. ஸோ சந்தனம் சொன்னீங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு டேக் அவே அஸ் நிக்கிலா அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? ஆக்சுவலாக எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நிக்கிலாக்கு? ஆமாம், நிக்கிலாக்கு. பட் எங்கள் அம்மா ஒரு டாக்டர். அவங்க வந்து இன்னி தேதி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருக்குது. அதை பார்த்துட்டே சரி நம்ம டாக்டருக்கு படிக்க வேண்டாம், நான் வந்து இன்ஜினியரிங்கே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டேன். பட் இதில் வந்து என்னோட கேரக்டர் ஒரு பேராமெடிக்கான ஒரு கேரக்டர். ஸோ இதில் எனக்கு ஒரு சீன் இருக்கும். நான் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு சிபிஆர் கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு ஹோம்ஒர்க் பண்ணேன். அதாவது நார்மல் சிபிஆர் கிடையாது. ப்ரெக்னென்ட் லேடிக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேபி எப்படி கொஞ்சம் வயிற்றை எப்படி மூவ் பண்ணி, ஏன்னா கரெக்டாக எனக்கு அந்த ஃப்ரேமில் நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட்டில் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு சின்ன கட்டாக வரலாம், இல்லை ஒரு பிளேவாக வரலாம், இல்லை அது ஒரு ஹியூமரஸாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். பட் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் போய் லிங்க் எல்லாம் பார்த்து
ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி அங்கே போய் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த அக்கா அங்கே கிட்டலாம் வந்து அக்கா நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்து டைரக்டருக்கும் நான் சொல்லி சார் இந்த மாதிரி நான் பார்த்தேன் இந்த மாதிரி அப்படியாம்மா சரி கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தோணுதோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த வயிற்று அப்படி மூவ் பண்ணி ப்ராப்பராக சிபிஆர்லாம் கொடுத்து ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்குள்ளேயே நான் ஒரு டாக்டராக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ சந்தனம் கிட்டேருந்து எனக்கு அந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் வந்து நிக்கிலா வந்து டாக்டராக உணர்ந்த தருணம் அது. உங்கள் லைஃப்பில் நடக்காத விஷயத்த சீரியஸில் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, இந்த கேரக்டருக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா. அண்ட் இப்போ நம்ம சீரீஸில் வந்து நீங்கள் அந்த பிளாட்டை பற்றி பேசணும், எவ்வளோ சீரியஸான ஒரு சீரீஸ் இது. பட் ஐ திங்க் ஆஃப் செட் அந்த மாதிரி இருக்காது, ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் 8 பேர் உங்களுடைய கேரக்டர்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க 8 பேர் கூடயும். ஸோ அது எப்படி இருந்துச்சு? கௌரி இருக்காங்க, சம்யுக்தா இருக்காங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு செட்டு? ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். சத்தியமாக வந்து இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. நான் 8 பேரும் வந்து கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி, கூட பிறக்காத சிஸ்டர்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாருக்குமே அப்போ தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நார்மல் இது. அடுத்த மீட்டிங்லேருந்தே நாங்கள் எல்லாருமே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஹரிணியை முன்னாடியிலேருந்தே தெரியும். ஸோ எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் ஒருத்தர் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. பட் எல்லாருமே இருந்தாங்க. ஆமாம், எல்லாருமே ரொம்ப ஜோவியலா, யாருக்குமே ஒரு ஈகோ கிடையாது. நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஃபோன் பண்ணாங்க, இப்போ ஒருத்திக்கு ஃபோன் பண்ணலாம், என்னடி பேசுறது, நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உடனே அவள் ஃபோன் எடுத்து பிஸி ஆகி உனக்கு என்னடி பிஸி, அந்த மாதிரி எங்களுக்குள்ள அந்த ஒரு வேறுபாடே கிடையாது. இன்னொன்று, நாங்கள் ஒரு 22 டேஸ் ஒன்றா ஷூட் பண்ணோம். எங்களுக்கு அதாவது நாங்கள் டெய்லி வருவோம், 8 பேரும் ஒன்றா வருவோம். ஃப்ரேமில் ஒன்றா வருவோமா இல்லையாங்கிறது அடுத்தது. பட் ஒரே ரெசார்ட்டில் தங்கி நாங்கள் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட்டு ஜாலியாக ஒன்றா சாப்பிட்டு பேசிக்கிட்டு நைட்டு தூங்கவே ஒரு 2-3 மணி ஆகிடும். மார்னிங் திரும்ப ஒரு 6-7 மணிக்கு எழுந்து. பட் எங்களுக்கு அது ஸ்ட்ரெயினாகவே தெரியல, ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரிப்பு போன மாதிரியும், நாங்கள் வேலைக்கு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஐயோ ஸ்ட்ரெயினாக இருக்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விரும்பி பண்ணோம். எங்கள் 8 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இருக்கும். தட்ஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் ஹீரோ கதிர் சார் பற்றி நம்ம பேசி ஆகணும். சுழல் பார்ட் 1லேயே வந்து அவர் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இந்த சீசன்லேயுமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரோட கேரக்டர். கதிர் சார் எப்படி ஆஃப் த செட்? கதிர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். ஆஃப் த செட் வந்து பயங்கர ஜாலியான ஒரு பர்சன். நீங்கள் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஒரு காமெடி சீன் அவர் ஏதாவது ஒரு ஹியூமராக ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் கதிர் ரியல் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார். எல்லாருக்கும் என்னம்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, சரி சரி வா சாப்பிட்டியா, அந்த மோடில் தான் இருப்பார். எல்லாருக்குமே ஜாலியாக பேசுவார், எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இருக்காது. அவர் எத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. பட் தென் நாங்களாம் அவரை பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே. ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ஆனால் வந்து ஏதாவது மறக்க முடியாத ஒரு கலாய், அந்த மாதிரி ஒரு ஃபன், இத்தனை நாள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எல்லா நாளுமே அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரிலாம் டிப்ளமேட்டிக்காக சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு அது வந்து என்ன எமோஷனில் வேணா இருக்கலாம், ஒரு ஃபன்னாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஐயோ கடைசி நாள் பிரியிறோம், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நான் அதுதான் சொல்ல வந்தேன். அந்த ரொம்ப மறக்க முடியாத நாள்னா ஏன்டா இது முடியுது, நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா. ஆனாலும் எல்லார் மைண்ட்லேயுமே சரி ஏதாவது ஒரு பேட்ச் ஷூட் இருக்கும், நம்ம திரும்ப அன்னைக்கு மீட் பண்ணிடலாம் அப்படி. பட் அதுக்கப்புறமா திரும்ப ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு மீட்டிங் இருந்துகிட்டே இருந்தது. பட் தென் ஷூட்டாக அதாவது என்னன்னா, நாங்கள் இந்த கதையில் வந்து மொத்தமே ஒரு 2 காஸ்டியூம் தான். ஸோ நாங்கள் டெய்லி அதே காஸ்டியூம், அதுவுமே கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச ஒரு காஸ்டியூமாக தான் இருக்கும். அது வந்து அந்த கதைக்கு தேவை. ஸோ நாங்கள் டெய்லி ரெடி ஆகும் போதும் ஐயோ எத்தனை நாள் இந்த காஸ்டியூமை போட போகிறோன்னு தெரில, குளிக்கிறோமானே தெரில, அந்த மோடில் எங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் தென் லாஸ்ட் டே அந்த காஸ்டியூமை நாங்கள் மாற்றும் போது அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூம் நாங்கள் போட மாட்டோம். ஸோ அது ரொம்ப ஒரு கஷ்டம். ஆமாம் பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் தென் ஹாப்பியாகவும் இருந்தது. சரி ஓகே நம்ம எப்படியோ முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக நல்லபடியாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் டே வாஸ் வெரி நைஸ். பட் அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ரிலீஸ்லாம் நீங்கள் மீட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் சுழல் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ரைட். அண்ட் எஸ், உங்களுடைய இந்த ஜேர்னி பற்றி பேசும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூ ஸ்டார்டட் ஃப்ரம் நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் இப்போ இந்த சீரீஸ்லையும் நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்களா? ஆக்டிங்கை விட யூ ஷுட் புட் டபுள் எஃபர்ட்ஸ் இன் டப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் கத்துறீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த எமோஷன்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணணும். இது ஆக்சுவலாக சுழல் ஷூட் பண்ணும்போது நாங்கள் நிறையா லைவ் சவுண்டை தான் போனோம். ஏன்னா இது லைவ் சவுண்ட்ஸ் ரியலிஸ்டிக்காக போகணும் அப்படிங்கிறதுனால லைவ் சவுண்டில் போகணும். பட் தென் லாட் ஆஃப் க்ரௌடு, ரொம்ப க்ரௌட் இருக்கிறதுனால ஒரு சில சீன் வந்து லைவ்ல ரொம்ப நாய்ஸ் வரதுனால பிக்கப் பண்ண முடியல. ஸோ டப்பிங் தான் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 60-70% டப்பிங் தான் நாங்கள் போனோம். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டுடியோவில் லிட்ரலாக நான் அலறேன். இப்போ கத்துறதெல்லாம் வந்து கத்துறது அழுகிறதோ வாட் எவர், நாங்கள் வந்து ஒரு ஓடி வரணும், ஒரு அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுலலாம் நாங்கள் 8 பேரும் ஒரே மாதிரி கத்தணும், அந்த த்ரோ இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது.
தென் அதுவும் ஆஸ் யூஷுவல் பிரம்மா சாரும் சர்ஜுன் சாரும் வாங்கிட்டாங்க. டப்பிங்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆமா, உட்காந்துட்டே இருப்பாங்க. நிக்கிலா இது இல்ல, அவங்க நமக்கே பயமா வந்துரும், என்ன திட்ட போறாங்களா அப்படின்னு. அப்படி இல்ல, இந்த மாதிரி சரி சார், ஓகே ஓகே ஓகேன்னு போச்சு. ஐ திங்க் ஒரு 3 டைம்ஸ் நாங்க போனோம். எவ்ரி டைம் ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி. இதுல டயலாக்ஸ் தாண்டி நிறைய இமோஷன்ஸ் தான். டயலாக்ஸ் இருந்தாலுமே இது கொஞ்சம் கத்துறது, ஒரு 4 டயலாக் அந்த மாதிரி தான் இருக்கும். ரியாக்ஷன்ஸாக தான் எல்லாருக்குமே ஜாஸ்தி. ஸோ அதனால வி குட் மேனேஜ். எந்த ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு டப்பிங் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு? தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சீன் அப்படின்னா எது? அலறது தான். ஏன்னா அலறதுக்கு அப்புறமா தான் டயலாக்ஸ் எடுத்தாங்க. ஸோ அது டயலாக் வந்து அப்புறம் வரவே இல்லை. அடுத்த நாள் தான் மறுபடியும் வந்து பண்ணேன். ஸோ அந்த அலறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லைஃப் சவுண்டை ரிக்ரியேட் பண்ணுறது, அதுதான் சேலஞ்சிங்காக. கஷ்டம்னு சொல்ல முடியாது, இட் வாஸ் அ லேர்னிங். அது பண்ண ஒரு 5வது 6வது வாட்டி தான் ஸ்லோவாக குரலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி கத்துன உடனே மறுபடியும் லாக் ஆகிடுச்சு. சரி, சுடு தண்ணியை குடி. ஸோ பேஸ்ட் ஆன் சுழல், நான் வந்து சீசன் 1 பார்த்துருக்கேன், சீசன் 2 பார்த்துட்ருக்கேன். இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் விமன் அண்ட் தி ஸ்ட்ரகிள்ஸ். இன்னும் இந்த சொசைட்டியில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறீங்க. ஸோ ஆஸ் அ விமன், வாட் யூ வாண்ட் சேஞ்ச் இன் திஸ் சொசைட்டி ரைட் நவ்? இப்போது ஆஸ் அ உமன் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு உமனை வந்து அவங்க அப்பியரன்ஸ்லேயோ அவங்க ஃபிசிக்லேயோ அவங்க என்ன க்ளோதிங் போட்டிருக்காங்க அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதை தாண்டி ஐ ஃபீல் உமன், அதாவது மென் வந்து என்ன தான் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கர் தேன் உமனாக இருந்தாலுமே ஐ ஃபீல் உமன் ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர் இன் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். மென்டலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தே டிசர்வ் மோர். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேமெண்ட் அப்படிங்கிற மேட்டரை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே மென் ஈஸிலி get paid when they reach a higher level rather than women. So I feel like that should change. ஏன்னா everybody deserves equal opportunity everywhere. ஸோ அது மட்டும் மாறிச்சுன்னா இட் வில் பி குட். ஐ திங்க் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. மென் ஆர் கெட்டிங் பெய்ட் மோர். அதே மாதிரி நம்மளும் உமன் சென்ட்ரிக் படம் பண்ணாலும் அந்த அளவுக்கு நமக்கு பேமெண்ட் வரது கிடையாது. ஆமாம், ரைட். அது நீங்களும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு டக்குன்னு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டா பசங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஹிட்டு கொடுக்கணும், எல்லாருமே கொடுக்கணும், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கப்புறமா when their life changes and the women's life don't change, it is a little painful and not good to see. So அது மட்டும் மாறிச்சுன்னா everybody should be provided with equal opportunity everywhere. அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ஓவரால் ஐடியா. ஸோ as a woman I would like if this gets changed. And talking about ஐஸ்வர்யா ராஜேஷ், a versatile actor in Kollywood, அவங்க வந்து என்ன பண்ணாலும், அதாவது அவங்களுடைய கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணாதான் எனக்கு அடுத்த வேலையை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ சுழல் 2ல அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அவங்க கூட ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் சீன்ஸ் தான். பட் தென் அவங்க கூட அதாவது ஒரு பர்டிகுலர் சீன் நாங்கள் பண்ணும்போது அவங்க எனக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணு, நீ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நல்லா இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணுன்னு. அதாவது யூஸ்வலாக ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னா எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியாது. இதை நான் வந்து வேற ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். இவங்க அந்த மாதிரி கிடையாது. நான் கொஞ்சம் ஏதாவது நல்லா இவன் நல்லா பண்ணுறா, இவளுக்கு ஃப்ரேம் வைங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு கோ ஆக்டர். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ். அவங்களுமே எகெயின் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர். எங்கள் கூட ரொம்ப சகஜமாக பேசுறது. செட்டிலெலாம் நாங்கள் உட்காந்து ஆரஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்போம், போமோகிரானேட் வந்து ஊட்டி விடுவாங்க, நீ சாப்பிட்லையே அப்படின்னு உனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன். வெரி ஸ்வீட். ஆஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? ஆன் செட் ஆர் ஆஃப் செட் வாட் எவர். அவங்க ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பாங்க. இப்போ வந்து பியூட்டி இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அவங்கள எங்களுக்குலாம் வந்து லிட்டரலாக மேலே மண்ணு கொட்டுவாங்க. வந்து சீக்வன்ஸில் எங்கள் மேலே தண்ணியை தெளித்து மண்ணு கொட்டி ரத்தத்தை இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே டோன் டவுன் பண்ணுங்கள். லைக் ஐ ஹவ் நாட் சீன் அதர் ஆக்டர்ஸ் டூ தட். ஸோ அதை வந்து அவங்க அந்த கேரக்டருக்கு தேவை, நான் அதை பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல நான் அழகாக இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அதுலேயும் அழகாக தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த எக்ஸ்ட்ரா ஆடட் பியூட்டி அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. அந்த கேரக்டருக்கு அவங்க போட்ட எஃபர்ட், அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ அவங்கள பார்த்தே நான் வந்து எனக்கும் கொஞ்சம் மண்ணு கொட்டுங்க அந்த மூடில் தான் இருந்தது. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆட், லைக் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஷுட் பி லைக் தி மோஸ்ட் ஃபேர் ஸ்கின், அழகாக இருக்கணும், டாலாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. ஸோ அந்த வகையில் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க உங்களுக்கு ஆன் செட்? சீரியஸாக அவங்க வந்து, ஏன்னா நாங்கள் ஒரு சில பேர் எங்கள் இதில் ஃபேராக இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு இது எதுவுமே கிடையாது. ஷீ லுக்ட் ஸோ பிரிட்டி. அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே கேரி பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஐ வுட் சே டஸ்கி ஸ்கின் இஸ் வெரி பிரிட்டி.
மோர் தென் ஃபேர் ஸ்கின் ஐ வுட் சே. அண்ட் இப்போ உங்களுக்காக வந்து நாஸ்டாலஜியா டைரிஸ் வித் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்ல நடந்த பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ யூ கேன் ஷேர் வித் Sure. ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் இது வந்து எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிலங்க அந்த படத்தில், ஆனால் நான் நோட் பண்ணேன். ஐ திங்க் இதை நீங்கள் ஷேரும் பண்ணியிருக்கீங்க சோஷியல் மீடியாவில். ஓகே. நீங்கள் வந்து மாநாடுல ஒரே ஒரு சீனில் வருவீங்க. எந்த சீன் நான் சொல்கிறேன், மைக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வெளியே பேசிட்டு இருக்கும், பிரேம்ஜி வந்து ஐ சூப்பராக இருக்குன்னு நினைப்பார்ல, அந்த பொண்ணு தான் நிக்கிலா. எஸ், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் கால் பண்ணியிருந்தாரு. இதில் ஒரு சின்ன ரிப்போர்ட்டர் கேரக்டர் இருக்குமா, சிம்பு சார் கூட காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் போயிட்டு அப்புறம் ஒரு பெரிய டயலாகு அது சிங்கிள் டேக்கில் எடுக்கணும். ஏன்னா அந்த ரவுண்ட் ட்ராலி மாதிரி ஒரு கேமரா போகும், நான் இங்கே டயலாக் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், கேமரா இப்படியே வரும், இங்கே சிம்பு சார் ரிவீல் ஆவார். ஸோ அந்த மாதிரி அதை நான் தப்பே பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். யார் இந்த பொண்ணு, வேற பொண்ணை போடுங்க, நான் ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்ம மனசு ஹர்ட் ஆகிடும்ல. ஸோ அதனால ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, அம்மா கரெக்டாக பேசிடுங்கம்மா அப்படின்னாரு. அப்புறம் டயலாகெல்லாம் சூப்பராக பேசிட்டேன். அப்புறம் வெங்கட் பிரபு சார் தனியாக கூப்பிட்டு நல்லா இருந்துச்சுமா, சிம்பு சாரும் சொன்னார் அப்படின்னு. படமாக பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது பிரேம்ஜி சார் வந்து அங்கே ஒரு பிட்டை போட்டிருக்காரு, ஃபிகர் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. அதை எனக்கு மெசேஜ் வேற பண்ணார், என்னம்மா டயலாக் கேட்டியா அப்படின்னாரு. கேட்டேன் சார், நல்லா இருந்துச்சு அப்படி. ஸோ தட் வாஸ் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு பிக் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக சிம்பு சார் கூட ஒரு 1-to-1 டயலாக் கான்வர்சேஷனும் இருந்தது, பட் அது படத்தில் ப்ளேஸ் பண்ணல, எடிட்டில் போயிடுச்சு. பட் தென் ஐ நோ தட் ஹேப்பன்ட் அண்ட் ஐ வுட் செரிஷ் தட் மூமெண்ட் ஆல் த டைம். ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நம்ம ஒரு சின்ன சீன் தான் பண்ணியிருக்கோம், ஒரே ஷாட்டில் முடிஞ்சிச்சு, ஆனால் அது ரிப்பீட்டு நான் எதுவுமே பார்க்கல. இன்ஃபேக்ட் மாநாடு ரிலீஸ் ஆகும்போது நான் இஸ்ரேலில் படிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போ நான் யூடியூப்லையும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னை ஓரளவுக்கு அப்போது தெரியும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு. மாநாடு பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ஸ்டோரி போட்டாங்க, நான் தேட்டரில் பார்க்க முடியல. எனக்கு இதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம இத்தனோண்டு பண்ணியிருக்கோம், அதை இத்தனை பேர் எடுத்து போடுறாங்க, ஒரு 10 seconds, ஹார்ட்லி லெஸ் தேன் 10 seconds. பட் அதை நான் இன்னி வரைக்கும் சொல்லுவேன், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டால் மாநாடு, அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன், பட் ஐம் ஹாப்பி டு தட். அந்த மாதிரி தட் இஸ் ஒன் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. அண்ட் ஹவ் இஸ் ஹி? நீங்கள் வந்து இவரை பற்றி இன்னும் பேசவே இல்லையே. இவர் வந்து ரொம்ப நேரம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா இட் வாஸ் வெரி பிஸி. பட் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். என்னை கூப்பிட்டு தனியாக அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு 10 செகண்ட் நான் டயலாக் பேசினதுக்கு அம்மா நல்லா பண்ணியிருக்கேன்னு எதுக்கு சொல்லணும். ஸோ அதை கூப்பிட்டு சொன்னார். ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ஹலோ சொன்னேன், ஓ நீங்கள் தான் பண்ணுறீங்களா, ஹலோ வாங்க உட்காருங்க அப்படின்லாம் சொன்னார். ஸோ வெரி ஸ்வீட். ஃபஸ்ட்டு இதுக்கு அது எனக்கு ஜாஸ்தி தான்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட் பிக் இஸ் திஸ் cuties, two cuties in same frame. ஆமாம். ஸோ திஸ் இஸ் கட்டா குஸ்தி, மை தேர்ட் ஃபிலிம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அப்போ தெரியும். ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு உடனே எனக்கு அப்போது இவங்க மலையாளத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தனுஷ் சார் கூட ஒரு படம் பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு டக்குன்னு யாருன்னு தெரியல, ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓ இவங்களா ஓகே அப்படி. நேரில் வந்த உடனே இவங்க மலையாளி வேறு, சரி எப்படி பேசுவாங்கன்னு தெரில, நம்ம பாட்டுக்கு செட்டில் போ ஹாய் ஹலோ அந்த மாதிரி மூட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு. இவங்களாவே தான் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, சேஷ்டை பண்ணுவாங்க, ஏதாவது விளையாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு நம்ம இந்த சின்ன வயசில் ஓ பில்லா கேம் விளையாடுவோம்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் செட்டில் ஒரே சவுண்டாக இருக்கும். டைரக்டர் வந்து சொல்லுவார், இந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து, அதாவது என்ன இந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருந்தது, இவன் வந்ததுலேருந்து இவன் சரியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஓப்பிலா விளையாடுவாங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க, திடீர்னு குழந்தை மாதிரி பேச நீ என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க தமிழ் வேறு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஏன்னா மலையாளம் கலந்த ஒரு தமிழாக இருக்கும். ஸோ ஷீ இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இப்போ நாங்கள் திரும்ப 2வது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், மாமன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நானும் எதிர்பார்க்கல, லைஃப் இஸ் அ சர்க்கிள் மாதிரி ஒர்க்கிங் டுகெதர். ஆமாம், இங்கேயும் ஒரு சூழல். ஸோ எஸ். ஸோ மேம் வந்து நீங்கள் அப்போ ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? அவள் இன்னி வரைக்கும் கொடுப்பா. நீ வந்து நீ ஹீரோயினாக பண்ணலாமேடி, ஏன்டி பண்ண மாட்டேங்கிற, என்ன உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், பண்ணு எல்லாம் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன், யார் உன்னை என்ன சொல்லு அந்த மாதிரி. ஷி கீப்ஸ் டெல்லிங் மீ சம்திங் ஆர் தி அதர். ஸோ ஆல்வேஸ் என்கரேஜிங். ஏதாவது ஒரு சீனில் வந்து நான் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்க சைலண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மூடு இருக்கும், இங்கே நீ பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷி என்கரேஜஸ் ஆல் த டைம். வெரி ஸ்வீட். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட படங்கள்லையுமே சரி, இல்லை ஆன் ஸ்டேஜ்லையும் சரி, உமன் எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ரியல் லைஃப்பில் அதே மாதிரி தான்? அதே மாதிரி தான், பயங்கர ஜாலியாக இருப்பா. தனியாக கூப்பிட்டு வச்சு என்கிட்ட சொல்லுவா, நான் ஜாலியாக இருக்கேன், பட் தட் டசன்ட் மீன் ஐ வில் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். நீயும் அதே மாதிரி இருக்கணும், எங்கே எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும், புரியுதா உனக்கு அப்படின்பா. ஓகே புரியுது. வெரி ஸ்வீட். அண்ட் இது வந்து ஐ திங்க் நிக்கிலோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரைட்? ஸோ இங்கே இருக்கீங்க நீங்கள் க்யூட்டா. எஸ். ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் மணிகண்டன் சார் பற்றி ஒரு வார்த்தை. கண்டிப்பாக.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி வந்து ஹீஸ் அ versatile ஆக்டர். என்ன எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் நான் மிமிக்ரியெல்லாம் பண்ணி ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரகுவரன் சார் மாதிரி, விஜய் சேதுபதி சார் மாதிரி அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஒரு ஆக்டராக இருந்துக்கிட்டு மற்றவங்கள வந்து எப்படி அதுதான் வந்து ரியல் ஆக்டிங்கும் ஐ ஃபீல். அப்படியே இமிட்டேட் பண்ணி அப்படியே பண்ணுறது. இன்னொன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார். ஆக்ஷன் அப்படின்னோடனே ஆளே வேறு மாதிரி மாறிடுவார். எங்களுக்கு இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவரை மட்டும் தனியாக நிற்க வச்சிருவாங்க. ஏன்னா நாங்கள் 5 பேர் ஒன்றா இருப்போம். நாங்கள் லிட்டரலாக சிரிச்சிட்டு இருப்போம். அவருக்கும் சிரிப்பு வரும், ஆனால் சிரிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அண்ட் டு ஒர்க் வித் ஹிம் இஸ் என்ன சொல்கிறது, எல்லாருமே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆக்டர். ஏன்னா அவருமே இந்த பக்கத்து வீட்டு என்னையும் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி. எனக்கும் அவர் ரொம்ப க்ளோஸாக நம்ம வீட்டு பையன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எஸ், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். ஏன்னா த்ரூ அவுட்டாக வரேன், எனக்கும் ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்கோப் இருக்குது. என்னோட ஃபுல்லஸ்ட்டு நான் இதில் கொடுத்துருந்தேன். எனக்கு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, நீ என்ன வேணால் பண்ணு. ஏன்னா நான் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணணும்னு நானும் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதில் ஹரிணியும் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஹரிணி, ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட் இன் லவர் who continue to be a part of my life in Sural too, and still a part of my life always. அண்ட் உங்களுக்காக ஒரு லாஸ்ட் பிக் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ஐ திங்க் வில் செரிஷ் திஸ் ஃபோட்டோ ஃபார் எவர் கூட சொல்லலாம். ஐயோ சொல்லுங்க, இது வந்து எப்போ எங்கே போய் இந்த தாண்டி ஆட்டம் ஆடிட்டு வந்தீங்க நீங்கள், அதை சொல்லுங்க ப்ளீஸ். இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பிரவீன். இல்லை திடீர்னு மாதிரி காமா கம்போஸ்டாக பேசுறீங்க. ஹஸ்பண்ட் ஆமாம், கொஞ்சம் ஷையாக இருக்கும்ல. ஸோ அவர் ஷை இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து நாங்கள் பெங்களூர் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த நவராத்திரி டைம். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் தாண்டியாலாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய அவங்க அப்பார்ட்மெண்ட் அது. ஸோ அங்கே ஃபுல்லாக பாட்டெல்லாம் போட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நியூலி மேரிட், ஐ திங்க் ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த தாண்டியாலாம் ஆடிட்டு இருந்தோம். அந்த குர்தாவுமே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் செட்டப் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சரி, சின்னதாக எதாவது பண்ணுவாங்கன்னு நானும் பேண்ட் ஷர்ட்டு அவனும் பேண்ட் ஷர்ட்னு எடுத்துன்னு வந்துட்டோம். அப்புறமா என்னடா ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்டால்லாம் இருந்தது. ஸோ அங்கே வாங்கி அப்புறமா போட்டு, ஸோ அதுதான் இதோட பேக் ஸ்டோரி. இதில் பார்க்க அழகாக இருக்கும், அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ அலைஞ்சான்னு எனக்கு தான் தெரியும். ஸோ எஸ். ஸோ வாட் இஸ் த ஒன் குவாலிட்டி யூ லைக் ஹிம் அபவுட் த மோஸ்ட்? பொறுமை, பேஷன்ஸ் இன் ஹேண்ட்லிங் மீ, என்னை வழி நடத்தி கொண்டு போகிறது. இப்போவே வந்து இந்த இயரிங் போட்டுக்கோ, இது போட்டு, ஸ்டைலிங்லாம் அவர் தான், எல்லாமே அவன் தான். அடுத்த அவுட்ஃபிட்டுக்குமே வந்து இந்த ரிங்கை வேணா இங்கே மாற்றி போட்டுக்கோ, இந்த பொட்டை எடுத்துரு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் காஸ்டியூம் டிசைனரே அவர் தான் எனக்கு. சரி, வீட்டில் இப்படி ஒருத்தர் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கண்டிப்பாக வேணாம், பொண்ணுங்களுக்கு எப்பவுமே என்னடா ட்ரெஸ் போடுறது, ஐ ஹேவ் நத்திங் டு வேர், இந்த பிரச்சனை இருக்கும். என் கூட ஷாப்பிங் வர்றதும் அவர் தான், காஸ்டியூம் டிசைனிங்கும் அவர் தான். நேற்று நைட்டு நான் சொன்னேன், நாளைக்கு எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன். மார்னிங் எழுந்து பார்த்தா இது ஹேங்கரில் இருக்குது. ஓகே, ஹவு ஸ்வீட். நோ கல்யாணம் பண்ணலாம் போலையே. பண்ணலாம், கரெக்டாக நான் பண்ணணும். கரெக்ட். ஸோ சீக்கிரமாக தேடி பிடிக்கிறேன் நான். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவர் மேரேஜ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யுவர் மேரேஜ் லைஃப். இன்னும் நீங்கள் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பார்க்கணும் லைஃப்பில். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுடைய அப்கமிங்ஸ் பற்றி பேசிட்டா வில் ஃபினிஷ் இட் ஆஃப். கண்டிப்பாக. இப்போது சுழலுக்கு அப்புறமா லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். அதுலேயுமே கதிர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு ப்ராமினன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். எப்படி கதிர் சார் தான் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரா? இல்லை, இதுவும் ஆடிஷன்லாம் போய் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ மாமன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்கம் முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். மாமன் இப்போது சூரி சார் ஹீரோவாக பண்ணுறாரு. அதில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஷூட் இப்போது போயிட்டுருக்கு, இன் ப்ராசஸ். எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி என்டர்டைன் பண்ணுங்க, அடிக்கடி வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக உனக்கு இல்லாததா. தேங்க்யூ. Bye bye. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.